ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இருக்க முடிய நாங்கள் எப்படி ஆக்கியிருக்கோம் பாருங்கள். இது மாதிரி உங்களுக்கு வேணுமா? கண்டிப்பாக இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இப்படி முடி கண்டிப்பாக மாறும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எனக்கு அப்ளை பண்ணி நான் குளிச்சுட்டு நான் காமிச்சிருக்கேன். இதே மாதிரி ஹேர் டை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் தலையும் இந்த மாதிரி ஆக்குங்க. அதுக்கு நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பாருங்கள், அந்த ஹேர் டையை காமிக்கிறேன். பார்த்தீங்களா எப்படி ஒரு ஹேர் டை ரெடி பண்ணியிருக்கோம்? பார்த்தீங்களா எவ்வளோ கருமையான ஹேர் டை. கருன்னு கண்ணுக்கு மை அழகு அப்படின்ற மாதிரி எவ்வளோ கருமையாக இருக்குது பாருங்கள். முடிக்கு கருமை தான் அழகு. அதுக்காக தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த சூப்பர் ஹேர் டை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அருமையான ஹேர் டை. இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஃபுல் வீடியோவும் இதில் இருக்குது. பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய பொருட்கள் என்னென்ன அளவில் போட்டிருக்கோம், எப்படி அதை கொண்டு வரணும் அப்படின்ற ஃபுல் வீடியோவும் இருக்குது. பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கருன்னு நல்லா மையாட்டம் இருக்குது. பாருங்கள் மக்களே, இந்த வீடியோவை பாருங்கள். இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்ற வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்கு ஒரு சின்ன இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். அந்த இரும்பு கடாயில் நம்ம போடக்கூடிய பொருள் வெந்தயம், கருஞ்சீரகம், 2 பொருள் நம்ம போடுறோம். அந்த 2 பொருளை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணணும், நல்லா கருக விடணும். அந்த அளவுக்கு போட்டால் தான் நமக்கு அந்த அளவுக்கு கருமை கிடைக்கும். இதை பாருங்கள், 3 ஸ்பூன் போட்டிருக்கோம் பாருங்கள். கருஞ்சீரகமும் வெந்தயமும் சேர்த்து நம்ம ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். இதில் 3 அதில் 3. இந்த ரேஷியோவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், போட்டாச்சு. இப்போது அதை நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம முழுசாக பார்க்க முடியும். பாருங்கள் மக்களே, எப்படி இருக்குன்னு பாருங்கள். நமக்கு வேணுன்ற அளவுக்கு கருமை கிடைக்கக்கூடிய ஒரு ஹேர் டை. போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காது. சூப்பரான ஹேர் டை. பாருங்கள், எந்த அளவுக்கு கருமையாக ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் மக்களே. இந்த அளவுக்கு கருமையாக இருந்தால் தான் நமக்கு அந்த அளவுக்கு ஒரு கருமை கிடைக்கும். பாருங்கள். ஓகே, அதை எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதே இரும்பு கடாயில் நம்ம எடுக்கக்கூடிய அடுத்த பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா, பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் நெல்லிக்காய் பொடி. நெல்லிக்காய் பொடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.25 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் பொடி போட்டாச்சு. அடுத்தது நம்ம எடுக்கக்கூடிய முக்கியமான பொருள், நம்ம அடிக்கடி உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா, பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, அதுதான் மஞ்சள். இதை பார்த்திங்களா, மஞ்சள் 2 ஸ்பூன் மஞ்சள் எடுத்துருக்கோம். நம்ம எடுத்துருக்க நெல்லிக்காய் பொடியும் அடுத்தது மஞ்சள் பொடியும் சேர்த்துருக்கோம். 2யுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம நல்லா கருக விட்டு எடுக்கணும். இந்த பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதையும் நம்ம முன்னாடி செஞ்சது மாதிரி நல்லா கரிஞ்சி வரணும். அப்போ தான் நமக்கு அந்த கருமை நிறம் கிடைக்கும். நமக்கு எந்த அளவுக்கு கருமையாக கிடச்சிருக்கு பார்த்திங்களா, அந்த அளவுக்கு நமக்கு கருமையாக கிடைச்சா தான் நமக்கு இந்த அளவுக்கு ஹேர் டை ரெடி பண்ண முடியும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி எந்த ஒரு ஹேர் டையாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டால் தான் நமக்கு அந்த கருமை நிறம் கிடைக்கும். அதே மாதிரி கருமை நிறம் உடனே கிடைக்காது. ப்ரௌன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் கருமை நிறம் கிடைக்கும். அதுக்காக நம்ம மனம் தளர வேண்டாம். கண்டிப்பாக நமக்கு ஹேர் டை சூப்பராக இருக்கும். பாருங்கள் மக்களே, இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது பார்த்திங்களா. இந்த அளவுக்கு நமக்கு ரெடி பண்ணால் தான் நமக்கு ரிசல்ட்டு
100% கிடைக்கும். அடுத்தது நம்ம அந்த கருஞ்சீரகமும் வெந்தயமும் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம எடுத்து மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஈரம் இல்லாத மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. ஈரம் தண்ணியெலாம் இருக்கக்கூடாது, அதனால் தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு அதில் நம்ம அந்த கருஞ்சீரகமும் வெந்தயமும் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அது நம்ம பொடி பண்ணாலும் நமக்கு கருஞ்சீரகம் நைஸாக வரும், வெந்தயமும் நைஸாக வரணும். பாருங்கள், அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம பொடி பண்ணியிருக்கோன்றதை பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தா தான் நமக்கு அந்தளவுக்கு நைஸ் கிடைக்கும். எல்லாமே நம்ம மிக்சிங்கில் தான் இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம அந்த நெல்லிக்காய் பொடியும் மஞ்சளும் நம்ம கரைச்சி இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம இந்த பொடியும் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு நம்ம மிக்சி ஜார் எடுத்துக்குவோம். நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியும் இதில் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள் இதோ இந்த பொடியும் அதோடு சேர்த்து ஆட் பண்ணுறோம். நம்ம முடிக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள், அதுக்கப்புறம் நெஸ்கஃபே காப்பி பொடி ஒரு 1/2 ஸ்பூன் காப்பி பொடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆலிவேரா ஜெல், அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஊற்றக்கூடியது தேங்காய் எண்ணெய், சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். இது எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ தான் பெரிய விஷயமே, இதை நம்ம எந்த அளவுக்கு அந்த சட்டியில் போட்டு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட்டு சூப்பராக கிடைக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே மாதிரி எங்கள் சேனலில் இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்குது. அதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு தேவைக்கு ஏற்ப ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். அடுத்து அது இல்லைனா கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணலாம். இன்னும் நல்லா விளக்கெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நாங்கள் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். எந்த அளவுக்கு கருமை கிடச்சிச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு கருமை கிடைக்கும்னா இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணால் தான் இந்த கருமை கிடைக்கும். பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ண அப்படியே திரண்டுக்கிட்டு வருது பார்த்தீங்களா? எப்படி கருமை கிடைக்கிது பாருங்கள். அந்த ஸ்பூனே கருமை ஆகிற அளவுக்கு கருமை கிடைக்கிது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இதை நான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்கள், கையிலேயே அப்ளை பண்ணலாம். நாங்கள் கையில் தான் அப்ளை பண்ணி விட்டாங்க, எங்கள் வீட்டில் தான் அப்ளை பண்ணி விட்டாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கருமை கிடைக்குதுன்னு பாருங்கள். இப்படி ஒரு சூப்பரான ஹேர் டேயை பார்த்துருக்கீங்களா? பாருங்கள், நம்ம சேனலில் தான் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாருங்கள் எந்த அளவுக்கு கையில் ஒட்டுதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு கையில் ஒட்டும் போது முடியல ஒட்டாதாங்க, என்ன போங்க, கண்டிப்பாக ஒட்டும். இப்படி ஒரு ஹேர் டேயை பாருங்கள். சூப்பரான ஹேர் டே, ரொம்ப அருமையான ஹேர் டே. எந்த விதமான ஒரு கெமிக்கல் எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாமே எந்த வித சைடு எஃபெக்ட்டும் இல்லாத மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் எந்த வித சைடு எஃபெக்ட்டும் இல்லை. நான் எனக்கே அப்ளை பண்ணி தான் நான் போட்டு காமிச்சிருக்கேன். பாருங்கள் மக்களே எப்படி இருக்குன்ட்டு. கையில் எப்படி அப்ளை பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், 2 கையில் கூட அப்ளை பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு கருமை நிறம் கிடைச்சிருச்சு. நாங்களே ஆச்சரியப்பட்டோன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு கருமையாக இருந்துச்சுங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கும் கருமை கிடைக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உபயோகப்படுத்தி பாருங்கள். ட்ரை பண்ணுங்கள் மக்களே, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஹேர் டைலாம் நீங்கள் போடும்போது மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணாலே போதும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா
ஒரு தடவையே நமக்கு ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது. 1 ஆர் 2 டைம்ஸ் கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணணும். அப்படி ட்ரை பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி எடுத்த உடனே கருமை நிறமும் வரவே வராது. ப்ரௌன் கலர் ஆகும். ப்ரௌன் கலர் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட தான் அந்த முடியினுடைய நிறம் கண்டிப்பாக மாறும். இது பாருங்கள், என் முடிக்கே நாங்கள் அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணியிருக்கோன்றதையும் பாருங்கள். எவ்வளோ நிறச்ச முடி இருக்குது பாருங்கள். எனக்கு உச்சியில், சைடில், எல்லா இடத்துலையும் நிறச்ச முடி எனக்கு அதிகம். அதனால் ஃபுல்லாக காமிச்சிட்டு எப்படி அப்ளை பண்ணுறதும் அப்படின்றதையும் காமிச்சிருப்போம். பாருங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி வாஷ் பண்ணிட்டு வந்து கூட நான் ஃப்ரண்ட்லேயே காமிச்சிட்டேன். அதை பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஹேர் டை கிடைக்குதுன்னா வேணான்னா சொல்ல முடியும். நம்ம வீட்டிலே உள்ள பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஃபுல்லாகவே நாங்கள் கையிலேயே தான் அப்ளை பண்ணுறாங்க. என் வீட்டில் க்ளவுஸ்லாம் போடலை, கையில் தான் அப்ளை பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து பண்ண. எங்களுக்கு ஜென்ஸன் முடின்றனால உங்களுக்கு அந்தளவுக்கு வாக்கு எடுத்து நம்ம அப்ளை பண்ண வேண்டியதில்லை. நமக்கு நார்மலாக கையிலேயே அப்ளை பண்ணாலே போதும். நீங்கள் லேடிஸ் அப்ளை பண்ணும்போது அதை நீங்கள் எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணுமோ அந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். எங்களுக்குன்றது முடி குறைவு தானே, அதனால் நாங்கள் கையிலே அப்ளை பண்ணிட்டோம். உங்களுக்கு உபயோகப்படுத்தும் போது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி அப்ளை பண்ணுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. 2 மணி நேரம் கழிச்சுட்டு நீங்கள் குளித்தா போதும். நார்மல் வாட்டரில் பச்சை தண்ணியிலே குளித்தால் போதும். சோப்பு, ஷாம்பு எதுவுமே போட வேண்டாம். நார்மலாகவே குளிங்க. அதே மாதிரி எடுத்த உடனே வரணும் அப்படின்னு நினைக்க வேணாம். 1 ஆர் 2 டைம்ஸ் போடுங்க. அதுக்கப்புறம் நமக்கு கலர் மாறும், அதுவே உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.